நேற்று ஒரு டாக்டர் சொல்கிறாரு, ஒரு பேட்டி எடுக்கிறதுல, அதாவது இன்றைக்கு 30லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இதே நோயில் பாதிக்கப்படுறாங்களே இப்போது. எப்போ? கொரோனா ஊசி போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி இதய நோய் வரல. கேட்டுக்கோங்க இந்த விஷயத்த. அதுக்கு என்ன தீர்வு தெரியுங்களாமா? இதய நோய் வரதுக்கான காரணம் வந்து உடம்புல அதிகப்படியான கொலஸ்ட்ரால் தேர்ந்தது தான். அதற்கு என்ன பண்ணுமா? டெய்லி 7000 அடி நடக்கணுமா. 7000 ஸ்டெப்ஸ் நடைப்பயிற்சி செய்யணுமா. அப்போ தான் இதயம் பலமாக இருக்கும். யார் சொல்கிறா? இதய நோய் எதனால் வருது, ஏன் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க அப்படின்னு காரணம் தெரியாதவன் எதையாவது சொல்லுவானா. முழங்காலுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுவாங்கன்னு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி. முழங்காலுக்கும் முட்டுச்சந்துக்கும் முடிச்சு போடுறான் இந்த முட்டாள் பையன். அவனுக்கு தெரியலை எதனால் இதய நோய் வருது. இல்லை தெரியும், கொரோனா ஊசி போட்டதுனால தான் இன்றைக்கி இதய நோய் வருது. எதை சொல்கிறது? கொரோனா ஊசி நாங்கள் போட சொல்லி கட்டாயப்படுத்தணும், இதனால தான் இன்றைக்கி இதய நோயில் சாகுறீங்க அப்படின்னு சொல்கிறதா? இல்லை இந்த இதய நோயே எதனால் வந்தது எங்களுக்கு ரீசன் தெரியல அப்படின்னு பொய்யா சொல்கிறதான் தெரியலை. அப்போ எதையாவது சொல்லி வைக்கணும் இல்லையா? அதுக்காக நடங்க, இதய நோய் வராது. அப்போது சேலத்தில் ஒரு டாக்டர் செத்தானே பாத்ரூம்குள்ளே, அவனுக்கு இது தெரியாதா? டாக்டர் தானே நீனு. அப்போ இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நடந்திருக்க வேண்டியதானே 7000 ஸ்டெப்ஸு. இந்த டாக்டருக்கு அறிவு இருக்கு, உனக்கு தெரியாதா? நீயும் அதே காலேஜில் தானே படிச்சுட்டு வந்த. நீயே நடந்திருந்தா உனக்கும் இதய நோயில் செத்து போயிருக்க மாட்டேல்ல. எல்லா பைத்தியக்காரத்தனமான ஒரு கான்செப்ட். அப்போது எல்லா ஹார்ட் கிளினிக்கே முடியலாமா, ஸ்பெஷலிஸ்ட்டு ஹார்ட்டுக்கு கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்களே அவங்க எல்லாரையும் மூலம் சொல்லிவிடுங்க. இந்தியாவில் இருக்கிற மொத்த பேரும் டெய்லி 7000 ஸ்டெப்ஸ் நடங்க. மெடிக்கல் ஷாப் தேவையில்லை. இதயம் சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இசிஜி, கார்டியோகிராம் எல்லாத்தையும் மூடிடலாம். அதான் தீர்வு சொல்லிட்டாரு. 30லேருந்து 35 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 7000 ஸ்டெப்ஸ் நடக்கலையா, நடந்தால் வராதான். அதுக்கான தீர்வு தான் டாக்டர் சொல்லிட்டார்ல. அப்போ இனிமேல் எல்லாத்தையும் மூடிடுங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டாக்டர் சொல்லிட்டார், டாக்டரே சொல்லிட்டார், அதுவும் மீடியாவில் சொல்லிட்டார். இனிமேலேருந்து யாரும் கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கக்கூடாது, இசிஜி பார்க்கக்கூடாது. எல்லாரும் இந்தியா ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை வருஷத்துக்கு நடக்கணும்? பரவாயில்ல, வாழ்க்கை ஃபுல்லாக கூட நடந்துக்கலாம். ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்தால் சரி தானே. அவர் தான் தீர்வு சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம எல்லோரும் நடந்தோம் அப்படின்னா இனிமேல் ஹார்ட் அட்டாக்கே வராது. மூடிடலாமா? சரி, 30லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதய நோய் வருது, அவங்களுக்கு இது தீர்வு. இன்றைக்கி 20 வயசு பையன், காலேஜ் பையன் திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு செத்து போட்டானே அவனுக்கு. 26 வயசு ஒரு பொண்ணு 7 நாள் வேலை செஞ்சுட்டே இருந்தா திடீர்னு மாரடைப்பு வந்து இறந்தாலே அவளுக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறீங்க மிஸ்டர் டாக்டர், மிஸ்டர் இதய ஹார்ட் கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் அவர்களே? சொல்லுங்கள், அவங்களுக்குலாம் என்ன தீர்வு சொல்ல போகிறீங்க? அவங்களா எப்படி இறந்தாங்க தெரியாது. ஏன்னா தடுப்பூசியை போட்டு இன்றைக்கி எல்லாரையும் கொண்டுக்கிட்டு இருக்கீங்க. இதான் உண்மை. அதுக்கு முன்னாடி 3 சொல்கிறேன்.